வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த மூலிகை ரசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூதுவளை இலை, முருங்கை இலை, கண்டங்கத்திரி இலை, அப்பக்கோவை இலை, முசுமுசுக்கை இலை, அடுத்தது வாதநாராயணி இலை கொழுந்து 2 மட்டும், துத்தி கொழுந்து 2 மட்டும். வாதநாராயணி இலையும் துத்தி கொழுந்தும் 2 மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அரைச்சிக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது புளி சேர்க்கணும். புளி கொஞ்சமாக சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. புளி தண்ணியும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தூதுவளை இலையிலையும் கண்டங்கத்திரி இலையிலையும் முள் இருக்கும். அந்த முள்ளை கட் பண்ணிவிட்டு இலையை மட்டும்தான் போடணும். இது சளிக்கு ரொம்ப நல்லது. நெஞ்சு சளி இருந்ததுன்னா இந்த மாதிரி ரசம் வச்சு 2 நாள் சாப்பிட்டோம்னா நெஞ்சு சளியெல்லாம் குணமாயிடும். எங்களுக்கு சளி பிடிச்சதுன்னா எங்கள் அம்மா இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க. ரசம் சூப்பராக இருக்கும். சளியும் சீக்கிரம் சரியாயிடும். அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து இன்னொரு டைம் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. அடுத்தது தாளிக்கணும். எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்து அரைச்சதை ஊற்றி நல்லா கலந்து விட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க வைக்கணும். 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். பச்சை வாசனை போகணும். அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனையாக இருக்கும். இது சளிக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது ஒரு நாள் மட்டும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைபு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.